வணக்கம் மாணவ செல்வங்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அடுத்து வரக்கூடிய 10th மேக்ஸில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி ஸ்கோர் பண்ணலாம், சென்டம் எடுக்கிறதுக்கான வழிகள் என்னென்ன அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். நல்லா கவனமாக பாருங்கள். இது உங்களுக்கான மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர். ஃபஸ்ட்டு 10th மேக்ஸில் பார்க்கும்போது 1 வேர்ட்ஸ் 14 1 வேர்ட்ஸ் வருது. இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரோட 1 வேர்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1 வேர்டு ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து கேட்குறாங்க. அடுத்து செகண்டு தேர்ட் சாப்டர் வைஸ் அப்படியே 1 வேர்டு போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சாப்டர்ஸ் பின்னாடியும் அந்தந்த சாப்டர்ஸ்க்கான 1 வேர்டு கொடுத்துருப்பாங்க. அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே போதும். அடுத்து 5th 1 வேர்டு பாருங்கள், சிம்பிளிஃபிகேஷன். அதுக்கு அடுத்தது ஈக்குவேஷன்லேருந்து ஒரு 1 வேர்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியாமெண்ட்ரியிலேருந்து, அப்புறம் டேஞ்சன்ட் தொடுகோட்டில் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃப் டாப்பிக்கில் இருந்தோம், ட்ரிக்னாமெண்ட்ரியில் இருந்தோம். அடுத்து பாருங்கள் அளவியல் மென்ஸ்ட்ரேஷன்லேருந்து வருது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ் இதில் இருந்து உங்களுக்கு முடிக்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணோம் 1 வேர்டு அப்படின்னா, இப்போ 1 வேர்டில் தான் நிறைய பேர் சென்டம் மிஸ் பண்ணுறீங்க. ஸோ 1 வேர்டை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா சென்டம் ஈஸியாக எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 12 to 13 1 வேர்ட்ஸ் நம்மளுக்கு எப்போவும் புக் பேக்கில் இருந்து தான் வருது. ஏதாவது 1 or 2 1 வேர்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா புக்குக்கு வெளியே இருந்து எடுக்கிறாங்க. ஸோ புக்குக்கு வெளியே இருந்து கூட இல்லை, அதாவது அந்த பேக்கில் இருக்க 1 வேர்டு இல்லாமல் உள்ளே இருந்து கேட்குறாங்க. அது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ 1 வேர்டு ஈஸி தான். நீங்கள் புக் பேக்கில் இருக்க 1 வேர்ட்ஸ் படிச்சுட்டு உள்ளே இருக்க கான்செப்டை கொஞ்சம் புரிஞ்சுட்டிங்கன்னா ஈஸியாக 1 மார்க் 14 ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் 10 2 மார்க்குக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா 28வது கொஸ்டின் கம்பல்சரி. மேபி அதுதான் லாஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டினாக இருக்கும். அது கம்பல்சரின்னு கொடுக்குறாங்க. இப்போ வாங்க 2 மார்க்ஸில் எப்படி ஸ்கோர் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 மார்க் ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து பி கிராஸ் ஏ ஆர் ஏ கிராஸ் பி இதிலேருந்து வேல்யூ கண்டுபிடிக்கிறது, இல்லை ஏ கிராஸ் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த 2 மார்க் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கடுத்து அதே ஃபஸ்ட் சாப்டரில் இந்த எஃப் ஆஃப் எஃப், எஃப் ஆஃப் ஜி, எஃப் ஆஃப் ஹெச் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது உங்களுக்கு. இதில் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த 2 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம். அடுத்த 2 மார்க் பாருங்கள், தொடர் வரிசையின் உறுப்புகள், அதாவது ஏபிஆர்ஜிபி கூட்டு வரிசை பெருக்கு தொடர் வரிசை. இதில் இருந்து தான் இந்த 2 மார்க் வரப்போகுது. சிம்பிளான கான்செப்ட்ஸ் வச்சு தான் வரும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதுவும் ஈஸி தான். அடுத்தது பாருங்கள் சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குக. இப்போ இந்த சுருக்குக நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பேசிக்கான ப்ளஸ் மைனஸ் மல்டிவேஷன் டிவிஷன்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சுது அப்படின்னாலே ஓரளவு ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் கேட்குறாங்க. இதுவும் நம்ம ஈஸியாக, இது நீங்கள் 7th or 8th போட்டுட்டு இருக்கிறது தான். ஸோ இதுவும் ஈஸியாக 2 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துட்டு அந்த பிக்சர்ல இருந்து ஏதாவது ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு ஆங்கிள் சைட்ஸ் அந்த கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா இந்த 2 மார்க்கும் நம்ம எழுதிடலாம். அடுத்தது எக்ஸ் ஒய் அப்படிங்கிற பாயிண்ட்டை வச்சு கொடுக்குறாங்க. இதில் 2 பாயிண்ட் கொடுத்துட்டு இதில் எது மினிமம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதே மாதிரி உங்களுக்கு 4 பாயிண்ட் கொடுக்கலாம், இல்லை 3 பாயிண்ட் கொடுத்துட்டு கொலினியரா, அதாவது ஒரு கோடு அமைந்தவையா அப்படின்ட்டு கூட கேட்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் நேர்கோடுகள் செங்குத்து எனில் பியின் மதிப்பை காண்க அப்படிங்கிறாங்க. ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர் ஆர் பேரலல், அந்த 2 ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியணும். அப்புறம் பாருங்கள் ட்ரிக்னாமெண்ட்ரிலேருந்து ஒரு 2 மார்க் வருது. இதுவும் சிம்பிளான ப்ரூவ் தட் சம்மாக தான் இருக்கும். அதுக்கடுத்து இப்போ மென்சுரேஷன் வந்திருக்காங்க. அளவியல்ல இருந்து 2 கணக்கு கொடுக்குறாங்க. இதில் ஒன்று பாருங்கள் வேல்யூ கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் கேட்குறாங்க, இன்னொன்று ரேஷியோ மாதிரி கேட்குறாங்க. ஸோ நம்ம ப்ரிப்ரேஷனில் தான் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ். இது ஈஸி தான், ஏன்னா இதில் மோட் மீடியன் ரேஞ்சு அந்த மாதிரி தான் கோஎஃபிஷியன்ட் அப்படி தான் கேட்க போகிறாங்க. அதாவது வீச்சு கெழு நடுப்புள்ளி நடு அமைப்பு மதிப்பு இதுதான் கேட்பாங்க. ஸோ இதையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது பாருங்கள் இது லாஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்குறாங்க ஒரு 2 மார்க்கு. கம்பல்சரி பாருங்கள் ஜிபியிலேருந்து வந்திருக்கு. பெருக்கு தொடர் வரிசையிலேருந்து ஒரு உறுப்புகள் இல்லைன்னா 3 உறுப்புகளோட மதிப்பு இந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் பாஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மினிமம் 5 2 மார்க் உங்களுக்கு ஈஸி தான். எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் சாப்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ்லேருந்து வரலாம், அப்புறம் அளவியல்லேருந்து ஸ்டாட்டிக்ஸ்லேருந்து இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் 5 2 மார்க் அட்டன் பண்ணலாம். சென்டம் எடுக்கிறவங்களுக்கு ஈஸி தான். எல்லா சாப்டர்ஸ்லேருந்தும் ஈஸியான எக்ஸாம்பிள்ஸ் ஆர் எக்ஸசைஸ் சம்ஸ் தான் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வருது. அடுத்தது
28 நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணி தான் ஆகணும். இதை தவிர்த்து மீதி 9 2 மார்க் நீங்கள் ஈஸியாக பண்ணுங்கள். இதுவும் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது பாருங்கள் 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு 10 5 மார்க்ஸ் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. 10ல் 42வது கொஸ்டின் கம்பல்சரி அப்படிங்கிறாங்க. இப்போது 2 மார்க்கை விட 5 மார்க்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இதெல்லாம் ரிப்பீட்டடு இம்பார்ட்டன்ட்டு ஒரு சாப்டர்லேருந்து கேட்குற கொஸ்டின்ஸ் தான் திருப்பி திருப்பி வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ பாருங்கள் 29வது ஃபஸ்ட்டு 5 மார்க்கு ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து கேட்குறாங்க. எஃப்எக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான செட்டு, டேபிள், ஏரோ டயக்ராம், கிராப்பு இதுதான் நம்ம போட போகிறோம். அதாவது அட்டவணை, அம்புக்குறி படம், வரைபடம். இது ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் அட்டன் பண்ணக்கூடிய 5 மார்க் தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் உள்ள வீடுகளுக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க 1 to 49 அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஸோ நம்பர்ஸ் வந்தாலே இது நம்மளுக்கு தெரிஞ்சிட போகுது. இது வந்து ஏபிஆர் ஜிபி அப்படின்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொகை அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ சம் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னாலே இது கூட்டுத்தொடர் தான். அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள் 5 + 55 + 555 n உறுப்புகள். இந்த மாடலுக்கு சம்மு கம்பல்சரிப்பா. அதாவது n + n அந்த மாதிரி வர்றது, இல்லைனா t + tல வர்றது, 7 + 77 + 777, 1 + 11 வரும், இல்லை 5 + 55 எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஈக்குவேஷன்ஸ் வந்துட்டாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து லீனியர் ஈக்குவேஷனுக்கான 3 வேரியபிள்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சமன்பாட்டோட தீர்வுகள். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த 2 5 மார்க் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஏன்னா மேட்ரிக்ஸ்லேருந்து 2 or 1 5 மார்க் கம்பல்சரி. இப்போ இந்த அணிகள்லேருந்து பாருங்கள் ஏபி அதோட ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு பி ட்ரான்ஸ்ஃபர் ஏ ட்ரான்ஸ்ஃபரை உங்களுக்கு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இது நீங்கள் பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிங்கன்னா கூட மேக்ஸிமம் 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்தது பாருங்கள் இதில் 2 தூண்கள் அப்படின்னும் போது ஹைட்டை கம்பேர் பண்ணி நம்மளுக்கு ஆல்ஃபா பீட்டா பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மாடலில் கொடுக்குறாங்க. ஆனால் இது மென்ஸ்ட்ரேஷன் சம்மாக நம்மளுக்கு வருது. அடுத்தது பாருங்கள் தேரம். இதுவும் பார்த்தீங்கன்னா 3 தேற்றம் தான் நம்மளுக்கு வரும். பிதாகரஸ் 1, அப்புறம் பிபிடி தேரம் 1, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியன்ஸ் ஆர் மிட் பாயிண்ட் அப்படின்ட்டு, அதாவது முக்கோணத்தின் இருசம வெட்டிகள் ஒரு புள்ளி அமைந்தவை. இப்போ இது 3 படிச்சிங்கன்னா ஒரு 5 மார்க் உங்களுக்கு கம்பல்சரி. அதுக்கு அடுத்து பாருங்கள் 4 பாயிண்ட் கொடுத்துட்டு அதோட பரப்பளவு கேட்குறாங்க, ஏரியா, இல்லைனா கே வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா கொலினியர் பாருங்க அப்படின்வாங்க. ஸோ இதுவும் ஈஸியாக போட்டுடலாம். அதுக்கு அடுத்தது பாருங்கள் 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இந்த ஈக்குவேஷனோட இணையான பேரலான ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க சென்டம் எடுக்கிறவங்க பண்ணலாம். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது பாருங்கள் ட்ரிக்னாமெண்ட்ரி கஷ்டம்னு நினைப்போம். ஆனால் ட்ரிக்னாமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 5 மார்க் எல்லாமே டேன் தீட்டாவை வச்சு வரக்கூடிய சம்ஸ் தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் டேன் 30, 60, 45 இந்த 3 வேல்யூ மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அதுக்கான சம்ஸை பார்த்துட்டிங்கனாலே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதில் வரதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சிட்டிங்கனாலே இந்த சம் ஈஸியாக புரிஞ்சிடும், ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள் 39 சம்மு ரேஷியோவில் தான் கொடுக்குறாங்க. ஸோ மென்ஸ்ட்ரேஷன்லேருந்து ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க் ரேஷியோவில் வரப்போகுது. 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஏரியாவும் 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் வேல்யூமும் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி சம்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஸ்டாட்டிக்ஸில் இருந்து கொடுக்குறாங்க. ஸோ 150 நம்பர்ஸு இதுக்கு இவ்வளோ அளவு கொடுத்துட்டு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 5 மார்க் தான். அதை நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் பாருங்கள் டைஸு, இல்லைனா காயின்ஸு, இல்லைனா சீட்டு, இது 3த்துலேருந்து ஒரு 2 சம் பார்த்துவோங்க. அந்த மாடல் வச்சு தான் எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு லக்கு நீங்கள் பார்க்குற சம்மே வந்துடும். ஸோ இதை ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் கம்பல்சரி பாருங்கள் ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. வெரி வெரி ஈஸி. இந்த சம்மை அழகாக சால்வ் பண்ணி 5 மார்க் எடுக்கலாம். ஸோ 2 மார்க்காவது நீங்கள் 5 தான் அட்டன் பண்ணலாம். 5 மார்க் நீங்கள் கரெக்டாக படிச்சிங்கன்னா 8 5 மார்க் அட்டன் பண்ணலாம். சென்டம் ஸ்டூடெண்ட்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டன் பண்ணுங்கள். அடுத்த பார்ட்டு தான் இம்பார்ட்டண்ட்டு. நம்ம மேக்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை அட்டன் பண்ணுறது தான் பெட்டர் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா 43 and 44 ரெண்டுமே வந்து கிராஃப் அண்ட் ஜாமெண்ட்ரி. ஈஸியாக 8 + 8 16 மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணோம். இதை நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா லாஸ்ட்டாக போடலான்ட்டு போட்டு வரும்போது லாஸ்ட் டைமில் வேகமாக போடும்போது அந்த லைன்ஸ் இல்லைன்னா நம்ம வரைகிறது ஏதாவது கோடெல்லாம் மிஸ் ஆகுது, பாயிண்ட் மிஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் அழகாக 15 மினிட்ஸ் எந்த டென்ஷனும் இல்லாமல் இதை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அப்புறம் 1 வேர்டு போங்க.
அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ், அப்புறம் 5 மார்க்ஸ் பண்ணீங்கன்னா நம்ம அழகா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி மேக்ஸ் சம்ஸை முடிக்க முடியும். இப்போ இதில் ஜாமெண்ட்ரி பாருங்க, ஒன்று வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா டேஞ்சன்ட் கொடுத்துருவாங்க. இது கம்பல்சரி எப்பவுமே வந்துட்டு தான் இருக்க போகுது. டேஞ்சன்ட்ல ஒன்னே ஒன்று தான் நீங்கள் கவனிக்கணும். சம்ல கொடுக்கறது ரேடியஸா ஆர் டயாமீட்டரான்னு பார்க்கணும். அதாவது ஆரமா விட்டமான்னு பார்க்கணும். ஆரமா இருந்தால் அப்படியே போட்டுடலாம். விட்டமா இருக்கும்போது 2ஆல டிவைட் பண்ணி சம்ம போடுங்க. இந்த மிஸ்டேக் தான் நிறைய பேர் பண்றோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கல்ல இருந்து ஒரு சம் கொடுக்குறாங்க. இது நம்ம ப்ராக்டிஸ் பண்றவங்க அதை விட இது ஈஸி அப்படிங்கிற மாதிரி போடுங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் டேஞ்சன்ட் போயிடுறது பெட்டர். அதுக்கு அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் கிராஃபை பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு சம் வந்து டைரக்ட் ஆர் இன்டைரக்ட்ல இருந்து வரப்போகுது. அதாவது அளவும் எக்ஸ் அண்ட் ஒய் இன்க்ரீஸ் ஆனா டைரக்ட், ஒன்று டிக்ரீஸ் ஆனா இன்டைரக்ட். அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருங்க. டைரக்டுக்கு கண்டிப்பா ஸ்ட்ரைட் லைன் தான் வரும், இன்டைரக்டுக்கு வளைஞ்சு வரப்போகுது. ஸோ கிராஃபை போட்டு அதுல இருந்து 2 அளவுகளை கட் பண்ணி நீங்க எழுந்தீங்கன்னா 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இது ஈஸியான சம்மு. இது இல்லை நான் வந்து ஈக்குவேஷன்ஸ் தான் போகிறேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் அழகாக நடத்தியிருப்பாங்க. இதை போட்டு ஒரு பாக்ஸில் இதுக்கான வேல்யூஸ் கண்டுபிடிச்சி பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், இதை ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸ் எக்ஸாம் மண்டே வருது. நீங்கள் இந்த வீடியோ எப்போ வேணா பார்த்துட்டு இருக்கலாம். இந்த 10 நிமிஷம் உங்களுக்கு மேக்ஸில் எப்படி ஈஸியாக மார்க் எடுக்கிறது, ஸ்கோர் பண்ணுறதுக்கு உதவி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன பேட்டர்ன் படி ஃபர்ஸ்ட் கிராஃப் ஜாமெண்ட்ரி 1 வேர்டு 2 மார்க் 5 மார்க் அட்டன் பண்ணுங்க. மினிமம் ஸ்டூடெண்ட் கூட பாஸ் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக 6 5 மார்க்ஸ் 5 2 மார்க்ஸ் 1 வேர்டு கிராஃப் போட்டு 60 கிராஸ் பண்ணலாம். மேக்ஸில் சென்டம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸு 1 வேர்ட்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சம்ஸில் சின்ன சின்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் நல்லா பாருங்க. கிராஃப் ஜாமெண்ட்ரியில நம்பர் போடுங்க, யூனிட்ஸ் எழுதுங்க. ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருமே சென்டம் அச்சீவ் பண்ணுங்க. தேங்க்யூ.